ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி வெண்டைக்காய் பொரியல் செய்ய போகிறேன். எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. சேனல் வியூஸ் ஆகுது, ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் எனக்காக ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்குங்க, ஒரு லைக் அமுக்குங்க, கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெண்டைக்காவை முதல்ல சின்ன சின்னதாக நறுக்கிட்டு அதை நல்லா வறுத்துக்கணும். கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு நல்லா வறுத்துக்கணும். அந்த வளவளப்பு தன்மை போகிற மாதிரி அதை வறுத்து வச்சுக்கணும். அப்புறமா அதுக்கு வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, அப்புறமா கொத்தமல்லி இதெல்லாம் நறுக்கி வச்சுக்கணும். ஒரு பாத்திரத்தில் ஆயில் விட்டு அதுக்கு கடுகு, ஜீரகம், அப்புறமா கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அந்த கடுகு பொரிக்கிற மாதிரி பட்டப்பட்டான்னு பொரிக்கிற மாதிரி வரணும். அப்போ தான் உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போடணும். அப்புறமா ஜீரகம் போட்டு அது நல்லா வறுத்துட்டு அதுக்கு வெங்காயம் போடணும். கொஞ்சம் பெருங்காயம் தூள் போடணும். கொஞ்சம் இது போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கு ஃப்ரை பண்ணி வச்சுக்கின்னு வெங்காயம், தக்காளி ஃப்ரை பண்ணிக்கணும். என்னென்னா இது இந்த வெண்டைக்காய் பொரியல் சப்பாத்தி, ரொட்டி, அப்புறமா தோசைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சாதத்துக்கு கூட இந்த பருப்பு ரசம், பருப்பு இந்தமாரி பண்ணால் குழம்பு, அப்போ இது சைடில் வச்சுக்கின்னு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லா இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான சாப்பாடு கூட இது டெய்லி பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஏன்னா ஞாபக சக்தி அதிகமாக வரும் இந்த வெண்டைக்காய் சாப்பிட்டான்னு சொல்கிறாங்க. அடிக்கடி வாரத்துக்கு 3 நாள் 2 நாள் அப்படின்னு இதை செஞ்சு கொடுங்க. ரொம்ப நல்லா இருக்கும், ருசியாகவும் இருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி தோசைக்கு பண்ண போகிறேன். தோசைக்கு இது காம்பினேஷன் எப்படி இருக்குன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். சட்னி கூட சேர்ந்து செய்ய போகிறேன். கடலை சட்னி பண்ண போகிறேன். பொட்டுக்கடலை சட்னி பண்ண போகிறேன் தேங்காய் போட்டு. இப்போ நான் அந்த பொரியலுக்கு தேங்காய் கூட துருவி வச்சுக்கணும். அது கூட ஆட் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். எந்த ஒரு பொரியலுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் துருவல் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருக்கும். புதுசாக இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற சேனல் எல்லா வியூஸ் போகுதுங்க. ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. எனக்காக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் தவறு இருந்தால் மன்னிச்சிட்டு அது என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அதுக்கு அந்த வெண்டைக்காய் வறுத்துக்கும் போதே கொஞ்சம் உப்பு போடணும். ஆனியனுக்கு போட்டிருப்போம். அதுக்கு போட்டு அது எவ்வளோ அந்த குவான்டிட்டி பார்த்து போடணும். அதிகமாக ஆகிடும். ஏன்னா நாங்கள் ஆனியனுக்கும் கொஞ்சம் போட்டிருப்போம். இந்த வெண்டைக்காவை போட்டு அதுக்கு அளவாக பார்த்து போட்டுக்கணும். போட்டு கொஞ்சம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கணும். மிளகாத்தூள் போட்டு ரொம்ப நல்லா கலந்து விட்டுக்கணும். பச்சை வாசனையில் போகிற வரைக்கும் கலந்து விட்டு அப்புறமா கொஞ்சம் அது வேக வைக்கிறதுக்காக வேகணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கணும். அதிகமாக தண்ணி எங்களுக்கு இதாக கிரேவி கொஞ்சம் இதாக வேணும்னா கொஞ்சம் அதிகமாக விட்டுக்கலாம். இல்லைன்னா எங்களுக்கு போதும், கொஞ்சம் ட்ரையாகவே இருக்கணும் சாதத்துக்குன்னு, அப்போ கொஞ்சம் கம்மியாகவே விட்டுக்கலாம். ஆனால் சீக்கிரம் வெந்துடும். ஏன்னா அதில் ஈரப்பதம் இருக்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும். விட்டு அப்புறமா லாஸ்ட்டில் தான் அது தேங்காய் துருவல் போட்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோமே அது தூவி விட்டுக்கணும். கருவேப்பிலை இது தூவி விட்டுக்கின்னு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் மூடி வச்சு வேக வச்சானதும் இதை சாப்பிடலாம். ரொம்ப எப்படி இருக்குது பாருங்கள் நீங்களே. தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி, பூரிக்கு, ரொட்டிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.